கட்டியா? இல்ல. என்ன கட்டது? இல்ல ஒண்ணு கட்டல. எப்படி? அப்படி போடு போடு போடு. மகாராஜா ஏங்க உங்களுக்கு இந்த கொலவெறி? நாட்டுக்கு நாடு, நாட்டுக்கு நாடு, மகாநாடு, மகாநாடு, பெரும் புகழும் பெருமையில் சிறந்த பெரு புழுன்னு சேர்ந்த பெருமை. எப்படி? ஏன் அடிச்சு கொள்ள பாக்குறீங்களா? புகழும் பெருமையில் சிறந்த அப்படி விளக்கமா சொல்லு. என்ன நகரத்தின் பெயர் என்ன? இது இந்திய நாடு. என்ன நாடு? என்ன நாடு? லக்கம்பட்டிங்க. என் நன்னகரத்தோட பெயராகப்பட்டது லக்கம்பட்டி. லக்கம்பட்டி. ஆமா, லக்கம்பட்டி கிராமம் என்றால் தாய்நாடு தலைநகரம். தாய்நாடு தலைநகரம். நம்மை போல நாடகக்கார மக்களுக்கெல்லாம் ஒரு மச்சமா நகரமாகும். ஆமாங்க, நம்மளை போல மச்சமா நகரமாகும். நாடகக்கார மக்களுக்கெல்லாம் ஒரு மச்சமா நகரமாகும். ஆமா, மச்சமா நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய எப்படி என்றால் எப்படி ஆணாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த தாய்மார்களும் சிறியவர்களும் பெரியோர்களும் அல்லை கடல் போல் நிறைந்து கொண்டிருக்கின்றார்கள். பாதி இது இருக்குது. போன வருஷம் அதிகமா இருந்தது. ஏண்டா துரத்தி விட்டா அப்படி. ஆமா, அல்ல கடல் போல் நிறைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏய் ஏன் என்ன காரணம்? எதற்காக சபையானது நடந்து கொண்டிருக்க வேண்டும்? மகளை கெடுத்திருக்கிறாங்க. யாரு மகளா? யாரு கெடுக்கிறது? மாவிளக்குங்க. எதற்காக மாவிளக்கு எடுத்தார்கள்? என்ன காரணம்? அங்க எங்க வீட்டுல கஷ்டம் நஷ்டமெல்லாம் தீர்ந்துட்டு மாவிளக்கு எடுத்துக்கிறாங்க. ஆமாங்க, சங்கிலி மாரியம்மன். அப்படியா? ஆமா. ஏய் அதாவது சிறிதா சிறி அகிலண்ட கோடி பிரமண்ட நாயகி, சிறிதா சிறி அகிலண்ட கோடி பிரமண்ட நாயகி சங்கிலி மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு தெய்வலோகத்தில் கூடின தெய்வீக சபை நாங்கள் கூட்டியிருப்பது ராஜ்யசபை, ராஜ புண்ணிய சபை. ராஜ புண்ணிய சபை. ஆமாங்க, இந்த ராஜ புண்ணிய சபையில் ஆணாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த தாய்மார்களும் என் அருமை குல சகோதர சகோதரிகளும் அனைவற்ற பேர்களும் நிறைந்திருக்கின்றார்கள். அன்னவர்களுக்கு என் முதல் கண் தாழ்ந்த வணக்கம். யாரு வணக்கம் போடுறது? முதல் தாங்காது. அப்படி தாழ்ந்த வணக்கமாக இருந்துட்ட போதிலும் நண்பா, நான் இந்நேரம் வேலை விட்டு வந்திருக்கின்றானே. வேலை மட்டும் வந்திருக்கிறீங்க. யாரு நடத்தக்கூடிய நாடகம் என்ன? இன்னைக்கு என்ன நாடகம்னு கேக்குறீங்க? இந்த 2 கோடி பிரபந்த நாயகி சிறிதா சிறி சங்கிலி மாரியம்மனுக்காக பெரியோர்களா நியமித்து நாமல் சிறியோர்களா நடத்தக்கூடிய நாடகம் என்ன? பாஞ்சாலி வனவாசங்க. பத்தினி பாஞ்சாலி வனவாசம். பாஞ்சாலி வனவாசம், செம்பகவல்லி திருமணம் அல்லது வஜ்ரகண்டாசூரன் வதை என்று சொல்லக்கூடிய நாடகமாகப்பட்டது இன்று யாருக்காக அரங்கேற்ற செய்திருக்கின்றோம்? சங்கிலி மாரியம்மன் திருவிழாவைக்கு. சங்கிலி மாரியம்மனுக்காக இன்று அரங்கேற்ற செய்திருக்கின்றோம். ஆமா நண்பா, அப்படி இருந்துட்ட போதிலும் நல்லா 100 வருஷம் அரங்கேற்றத்தில் நான் வேலை விட்டு வந்திருக்க பொழுது நான் யாரு என்னுடைய பெயர் என்ன? பேர் என்ன நண்பா? அறிந்தாயா என்ன? காய்கறிகள் அறியல. யாருக்கு என் பெயரை சொல்லி வருகின்றேன். சொல்லுங்க. கவனமற்று கேட்க வேண்டும். அதனால கவனமா பாரு. கால் செவிட்டு கூட்டிட்டு விக்கிற இறதன்னு கோழி தண்ணி குடிக்கணுங்க. தண்ணி குடிக்கணுமா? போய் குடிச்சுட்டு வா. அந்த பழக்கம் இல்ல. மல்லாத்தும் குடிக்கணும். அப்படி இருந்துட்ட போதிலும் நான் யார் என்று உரைக்கவில்லை. கவனமற்று கேட்க வேண்டும். ஆகட்டும்.
மகாராஜா நான் ஆறு வரைக்கும் உன்னை அறிந்தாயா என்ன? ஆ? ஓ நீ யாருன்னு உரைக்கிறியா? தெரியும். எப்படி எப்படிடா? வாதியார் தங்கவனுங்க தெரியும். இல்ல அது அப்போ எப்ப வேடம் விட்டு வந்திருக்கவளது. ஆமா. நான் யாரு? யாருங்க? என்னுடைய பெயர் என்ன? பேர் என்ன? என் பூர்வீகம் என்ன? புருள்வாகமா? ஐயோ இருங்க மகாராஜா அதானா எடுக்கிறீங்க. எப்படி? பூர்வேகம். என் பூர்வீகம் என்ன? பூர்வேகம் என்ன? நேர காலம் தாமதமாக இருக்கின்றது. ஆமா மணி 8:30 சரிவரியாக கவனிக்க வேண்டும். ஆமாங்க. அப்போ காண்டா வனமரித்த எப்படி என்றால் காண்டா வனமரித்த ஆமா பங்குனி மாதத்தில் விளைந்தவன். பங்குனி மாதத்தில் பிறந்தவன். 11 தேர் படித்தவன். பங்குனி மாதம் சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம். அப்படி தேர் படித்து என் பெயரோ கிடிகிடி அர்ஜுனன் கேசவாசகன் கற்குணன் பொற்குணன் சற்குணன் விஜய் என்று சொல்லக்கூடிய ஆமா என் படிப்பு அப்படிதாங்க. நற்குணன் பொற்குணன் சற்குணன் விஜய் என்று சொல்லக்கூடிய என் பெயரோ பார்த்திவ அர்ஜுனன் என்று தெரிந்தாயே. மண்ணுக்கு விண்ணுக்கும் உறுப்புல கொடி கட்டி பறக்கணுங்க. அப்படியா? ஆமாங்க. அதனால அர்ஜுனன் சொன்னங்க. அப்படி அர்ஜுனன் இருந்துட்டாலும் நான் ஆண்டவரை கூடிய சாம்ராஜ்யம் என்ன? சாம்ராஜ்யம் எங்க இருக்குதுங்க? இல்லைங்க நாடு என்ன நாடு என் குலகோத்திரம் என்ன? குலகோத்திரம் என்ன? ஒண்ணு கூட சொல்லி ஆமாங்க. அப்படி சந்திரகுலம் வம்சமாக இருந்தாலும் ஆமா. இந்த சந்திரகுலம் வம்சத்தை ஆண்டு வரக்கூடிய அத்துடன் நான் இப்ப எந்த நாட்டை ஆண்டு வருகிறேன் தெரியுமா?